அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. பொதுவா இந்த பாவத்திலிருந்து முழுவதுமா விடுதலை பெறுவதற்கும் கேட்கின்ற அந்த பிரார்த்தனை என்பது அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கும் எது காரணமா இருக்கும் தெரியுமா? பொதுவா பிரார்த்தனை என்பது முழுவதுமாக பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான். ஆனா இவர் எப்படி பிரார்த்தனை கேட்பாருன்னா, கேட்கும் போதே ஆப்ஷனோட கேட்பார். இந்த வட்டி பிசினஸ் எடுத்திருப்பார், நிறைய வருமானம் செழித்திருக்கும். இது வட்டி என்பது ஹராம் என்று தெரிந்த பிறகு என்ன முடிவு எடுப்பார்? இதுதான் லாஸ்ட் பிசினஸ். ஒருவேளை இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் அதிகமாக இருந்தா இதை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இனிமே நான் வட்டியில நான் விழ மாட்டேன். இன்றைக்கு இளைஞருடைய பெரிய பிரச்சனை என்ன? சினிமா. முடிவெடுப்பார், இனி ஒருபோதும் சினிமா பார்க்க மாட்டேன், இது ஹராம், தலை விரித்து கூட நான் பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுப்பார். அன்றைக்கு பார்த்து ஒரு புதிதா ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும், இதுதான் லாஸ்ட் சினிமா, இதை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு இதற்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன் என்ற ஒரு காரணத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலேயே பிரார்த்தனை கேட்பதின் காரணமாகத்தான் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமா இருக்க முடியும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை நமக்கு படிப்பினையை பெற்று தருகின்றது. அந்த ராணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது ஆர்வம் கொண்டார். எனக்கு என்னுடைய அந்த இச்சைக்கு நீ கட்டுப்பட வேண்டும், இல்லை என்றால் யூசுஃபே நீ சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பதில் என்னவாக இருந்தது? கால ரப்பு சிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஊனனி இலை. இந்த பாவத்தை செய்வதை காட்டிலும் எனக்கு சிறைச்சாலை மேல் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வைத்த அந்த விஷயம் என்ன? சிறைச்சாலை. அல்லாஹ் எங்கே அனுப்பிவித்தான்? சிறைச்சாலைக்கு சென்றார்கள். சில மக்கள் உணர்வுபூர்வமா பேசுவாங்க, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், கடைசியில் இப்படி ஆகும் தெரியாது என்று முடிவெடுப்பாங்க. உணர்வார்கள், ஒருவேளை தப்பா முடிவெடுத்து விட்டோமோ என்ற ஒரு துளி அளவு கூட அந்த எண்ணம் சிறைச்சாலையில் இருக்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லை. அதை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். இந்த எண்ணத்தை யோசிச்சு பாருங்க, நான் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதனால் எனக்கு சொத்து பத்துகள், பொருளாதாரங்கள், பதவிகள், ஏன் இந்த உயிரே என்னை விட்டு சென்றாலும் இந்த பாவத்தை ஒருபோது நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய பிரார்த்தனையும் சேர்த்துதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.